இந்த சத்தான பேபி ஃபுட் லஞ்ச் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக சீரகம் தாளித்து விட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/4 தக்காளி அளவு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு முருங்கைக்கீரை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். முருங்கைக்கீரை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது குழந்தைங்களுக்கு நிறைய இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் கொடுக்கக்கூடியது. வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே சத்தானது. கீரை நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக கொடுக்கும்போது அதை நல்லா வேக வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆயிரும். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு கூட வேக வச்சுக்கலாம். இப்போ தக்காளி கீரை ரெண்டுமே நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு, அது கூட கேரட்டு, பீன்ஸு ரெண்டுமே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். துவரம்பருப்புக்கு பதிலாக பாசி பருப்பும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இது கூட சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இது கூட ஏற்கனவே வடித்து வச்ச சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா குழைவாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நெய் சேர்த்து கொடுத்தோம்னா டேஸ்ட் வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்கும். இது 8 மாத குழந்தைக்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு கொடுத்துக்கலாம். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு சும்மா கையாலே மசிச்சு விட்டு கொடுத்துக்கலாம். நீங்கள் பால் மாதிரி உருட்டி வச்சிட்டிங்கன்னா இது ஒரு ஃபிங்கர் ஃபுட் மாதிரி கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். இதில் நிறையா இரும்புச்சத்து இருக்கனால குழந்தைங்களுக்கு அயன் டிஃபிஷியன்சி அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. நல்லா தலை ஆரோக்கியமாக எடையும் கூடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.